இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னான்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 20வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது அவர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் முறிந்து விழுந்துட்டாங்க, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நல்லா கவனிங்க, நாங்களோ என்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த நாங்கள் யார் என்பதை கவனிக்க போகிறோம். இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்போ புரிஞ்சிச்சா? நாங்கள் என்பது யார் அப்படின்னா, யார் தேவனை மட்டும் மேன்மை பாராட்டுவார்களோ, குதிரையை அல்ல, எந்த ரதங்களை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறேன், உங்க சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்து விழுவார்கள். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சிருச்சா நாங்கள் யாருன்ட்டு? நாங்களோ யார்? அந்த நாங்கள் யார்? ஒருவர் யார் தேவனை மேன்மை பாராட்டுகிறார்களோ, உங்க வேலையை குறித்தோ, உங்க படிப்பை குறித்தோ, உங்க குடும்பத்தை குறித்தோ, உங்க வம்ச வழியை குறித்தோ, உங்க பிள்ளைகளை குறித்தோ, உங்க பெற்றோரை குறித்து மேன்மை பாராட்டாம யார் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவார்களோ அவர்களை கர்த்தர் சொல்றாரு, நான் எழுந்து நிற்க செய்ய போகிறேன். எப்படி? நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறேன். எந்த இடத்துல சத்ரு உங்களை முறியடிக்க நினைத்தானோ, எந்த இடத்துல சத்ரு உங்களை தோற்கடிக்கும்படியாக நினைத்தானோ, எந்த இடத்துல சாத்தா உங்களை அவமானப்படுத்த நினைத்தானோ, அதே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறேன் என்பதாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் அதுதான் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நான் சொல்லிட்டேன், யாருக்கு கர்த்தர் செய்கிறாருன்னா, மனுஷனை அல்ல, உங்களை குறித்து அல்ல, மற்றவர்களை குறித்து பெருமையாய் பேசுகிறவர்களை அல்ல, தேவனை குறித்து மகிமைப்படுத்தி தேவனையே மேன்மை பாராட்டுகிற ஜனங்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸோ தொடர்ச்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை நீங்க காண போறீங்க. God bless you. ஜோமன்லாமா. பரலோக பிதாவே, நாங்கள் மற்றவர்களை அல்ல, எங்களை அல்ல, நாங்கள் உண்மையே மேன்மை பாராட்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ரு இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலம் அடைவானாக. ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எடுத்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.